குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று பயணித்த நிலையில் ஹெலிகாப்டர் கான்கிரீட்டில் சிக்கியிருக்கிறது. சபரிமலைக்கு செல்லும் வழியில் மோசமான வானிலை காரணமாக பத்தனம்திட்டாவின் பிரமாடத்தில் தரையிறங்கிய ஹெலிகாப்டர் அங்கு சிக்கியிருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சஜயகுமார் இணைந்திருக்கிறார். சஜயகுமார், விவரங்களை பதிவு செய்யலாம். லவண்யா, 4 நாள் பயணமாக நேற்று மாலை குடியரசுத் தலைவர் தனி விமானம் மூலம் திருவனந்தபுரத்தில் வந்தடைந்து அங்கு கேரளா முதல்வர் மற்றும் ஆளுநர் அவருக்கு வரவேற்பு அளித்து நேற்றைய தினம் குடியரசு மாளிகையில் ஆளுநர் மாளிகையில் அவர் தங்கியிருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று காலை 9:30 மணி அளவு திருவனந்தபுரத்திலிருந்து விமானப்படையின் தனி ஹெலிகாப்டர் மூலம் அவர் நிலைக்கல் ஹெலிகாப்டர் தளத்தில் தரையிறங்க திட்டமிட்டிருந்தது. ஆனால் மோசமான வானிலை காரணமாக நிலைக்கல்லில் ஹெலிகாப்டர் தரையிறங்க முடியாத நிலையில் ஏற்கனவே தற்காலிகமாக தயார் செய்யப்பட்ட பத்தனம்திட்டா மாவட்டத்தில் பிரமாடம் என்ற பகுதியில் ஹெலிகாப்டர் தளம் தயார் செய்திருந்தது. அந்த ஹெலிகாப்டர் தளமானது இன்று அதிகாலை கான்கிரீட் தளம் போட்டு அமைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஹெலிகாப்டர் அங்கு தரையிறக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஹெலிகாப்டர் வெளியே சென்ற பிறகு சற்று நேரத்தில் அந்த ஹெலிகாப்டரின் டயர்கள் அந்த கான்கிரீட்டில் புதைந்தது. தொடர்ந்து அங்கு இருந்த தீயணைப்பு போலீசாரும் பாதுகாப்பு படையினர் அந்த ஹெலிகாப்டரை தள்ளி கான்கிரீட்டில் புதைந்த ஹெலிகாப்டரை தள்ளி நீக்கி இருக்கிறது. அங்கிருந்து பாதுகாப்பாக சபரிமலைக்கு பம்பை நோக்கி சென்ற கார் மூலம் சென்ற திரௌபதி முர்மு இன்று பம்பையில் கணபதி கோயில் இருமுடி கட்டி தேவசம் போர்டின் தனி ஜீப்பு மூலம் சபரிமலைக்கு செல்ல உள்ளார். சபரிமலை 18ஆம் படி ஏறும்போது அவருக்கு கேரளா அரசு சார்பிலும் தேவசம் போர்டு சார்பிலும் பூர்ண கும்ப மரியாதை அளிக்கப்பட இருக்கிறது. மேலும் 12 மணிக்கும் 1 மணிக்கும் இடையில் அவர் சபரிமலையில் தரிசனம் மேற்கொண்ட பிறகு அங்கு தேவசம் போர்டின் விடுதியில் தங்கி ஓய்வெடுத்த பிறகு இன்று மாலையில் அங்கிருந்து புறப்பட்டு செல்ல உள்ளார். திரௌபதி முர்மு வருகையொட்டு சபரிமலையில் இன்று பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அவர் தரிசனம் முடித்து பம்பையில் இருந்து புறப்பட்ட பிறகு மலையை செல்ல இந்த பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல பக்தர்கள் யாரும் சன்னிதான பகுதியில் தங்கவும் அனுமதி கிடையாது. அதே போல திரௌபதி முர்மு சபரிமலையில் தரிசனம் மேற்கொள்ளும் போது அந்த சன்னிதான பகுதியில் 10 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று நாளை மறுநாள் கேரளாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பிறகு அவர் திரும்ப செல்ல உள்ளார். விவரங்களுக்கு நன்றி சஜயகுமார்.